Hi students, today 12th standard maths example 2.10. Find the following. First point வந்து modulus of 2 plus I divided by minus 1 plus 2I. Second point வந்து modulus of 1 plus I the whole bar 2 plus 3I 4I minus 3. Third point I into modulus of I into 2 plus I the whole cube divided by 1 plus I the whole square. இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்னாலே நம்ம ப்ளஸ்ஸை கூட மைனஸை கூட பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த டோட்டல் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் தெரியும், ஜென்ரல் கண்டிஷன்ஸ் மட்டும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு மாடுலஸோட வேல்யூ கண்டிஷன்ஸு. இப்போ பாருங்கள், இங்கே மாடுலஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஐ டிவைடட் பை மைனஸ் 1 ப்ளஸ் 2ஐன்னு இருக்குது. எப்பவுமே மாடுலஸ் வந்து இப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z2, அதாவது ஹோல் மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z2. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நம்ம மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், தனித்தனியாக பிரிக்கிறோம். அப்போ 2 ப்ளஸ் ஐக்கு மாடுலஸ் வரும், மைனஸ் 1 ப்ளஸ் 2ஐக்கு மாடுலஸ் வரும். மாடுலஸை ரிமூவ் பண்ணுறதுனா நம்மளுக்கு ரூட் வரும். அப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, இப்போ 1 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 4 ப்ளஸ் 1, நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் 4, ரூட் 5 ரூட் 5 கேன்சல் ஆச்சு, நம்மளுக்கு 1 சொல்லிட்டு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன 1. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ த ஹோல் பார் 2 ப்ளஸ் 3i 4i மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மாடுலஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ த ஹோல் பாரு, நெக்ஸ்ட் இது 2 ப்ளஸ் ஐ மாடுலஸ் ஆஃப் 2 ப்ளஸ் 3ஐ மாடுலஸ் ஆஃப் 4i மைனஸ் 3. மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்ட பிறகு பார்னா என்னென்னா காஞ்சிகேட்னு அப்போ 1 ப்ளஸ் ஐன் போது 1 மைனஸ் ஐயாக மாறும், பார் கொடுத்துருக்க வச்சு. நெக்ஸ்ட் 2 ப்ளஸ் 3i அப்படியே இருக்கும், 4i மைனஸ் 3 அப்படியே இருக்கும். இப்போ மாடுலஸை வந்து ரூட்டில் எழுதுறோம். அப்போ 1 ஸ்கொயரு ப்ளஸ் 1 ஸ்கொயரு, ஏன்னா மைனஸ் ஐயனாலும் நம்மளுக்கு மாடுலஸில் நெகட்டிவ் இருந்தாலே அது பாசிட்டிவ் தான் வரும். அதனால தான் நம்ம ரூட்டில் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் போட்டிருக்கோம். இங்கே 2 ஸ்கொயரு, ஐயோட கோஎஃபிஷியன்ட் 3, அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயரு. இங்கே வந்து 4 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு. ஐ வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட் வந்து இமேஜினரி பார்ட் ஃபர்ஸ்ட்லையும் ரியல் பார்ட் செகண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 1 ப்ளஸ் 1 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போ ரூட் 2, 4 ப்ளஸ் 9 13, ரூட் 13, ரூட் 25. அப்போ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு இது எல்லாமே ரூட்டில் தானே இருக்குது, அது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 13 இன்ட்டு 25 அப்படி சொல்லிட்டு போகிறோம். இப்போ 2 இன்ட்டு 25 இதையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 50. அப்போ ரூட் ஆஃப் 50 இன்ட்டு 13. இப்போ 50 இன்ட்டு 13ஓட வேல்யூ 650. இந்த 650 எப்படி எழுதலாம்னா 25 இன்ட்டு 26ன்னு எழுதலாம். 25ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 5 தான் நம்மளுக்கு 25. அப்போ ரூட் 25 போது 5ன்னு எழுதலாம். அப்போ 5 ரூட் ஆஃப் 26. 26 வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது, அதனால தான் நம்ம ரூட் 26 அப்படியே போட்டிருக்கோம். அப்போது செகண்ட் பாயிண்ட்டோட ஆன்சர் என்னன்னா 5 ரூட் 26. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு 2 ப்ளஸ் ஐ த ஹோல் கியூப் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஐ, இந்த மாடுலஸ் வந்து ஹோல் எல்லா டேர்ம்ஸ்க்கும் இதுக்கு மாடுலஸ் வரும், இந்த டேர்முக்கு மாடுலஸ் வரும், திரும்ப இந்த டேர்முக்கு. இப்போ மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மாடுலஸ் ஆஃப் ஐனா என்ன ஆகுதுன்னா 1, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 0 ப்ளஸ் ஐ அப்படின்னா ரியல் பார்ட் எதுவுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ 0 ஸ்கொயரோட வேல்யூ 0 தான்.
1 ஸ்கொயரோட வேல்யூ 1. அப்போ 0 + 1 போது நம்மளுக்கு என்ன வரும்? 1 தான் வரும். √1 வேல்யூ 1 தான். அதனால தான் நான் டைரெக்டாக இங்கே 1 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் 2 + i the whole cube இருக்கும், 1 + i the whole square இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க? ரூட் கண்டுபிடிங்க. இப்போ √2 square + 1 square the whole cube. நெக்ஸ்ட் √1 square + 1 square. இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 + 1 the whole cube, √2 square. நெக்ஸ்ட் வந்து இங்கே √5 வரும். 4 + 1 வந்து ரூட். அப்போ √5 the whole cube divided by 2 வரும். இந்த √5 the whole cubeனா பவரில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த டைம்ஸ் வந்து நம்ம கீழே இருக்க வேல்யூஸை எழுதணும். அப்போ நான் ரூட்டை வந்து 3 டைம்ஸ் எழுதணும். அப்போ √5 × √5 × √5 நம்மளுக்கு √5 × √5 அதாவது √m × √m = mன்னு தெரியும். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம √m × √m வேல்யூ mனா அப்போ √5 × √5 வேல்யூ 5. அதனால தான் 5 × √5 அப்படின்னு போட்டிருக்கோம், டிவைடட் பை 2 போட்டிருக்கோம். அப்போ நம்ம இந்த ஆன்சர் என்னன்னா தேர்ட் பாயிண்டோட ஆன்சர் வந்து 5 √5 டிவைடட் பை 2 அப்படி சொல்லிட்டு வருது. எப்படி வருதுன்றது தெரியுதா? ஃபார்முலா மாடலஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மாடலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மாடலஸை ரூட்டாக மாற்றுறீங்க, ரூட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு கொண்டு வரீங்க. சிம்பிள் தான். இந்த 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 எக்ஸசைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்ம மாடலஸை தான் இது பண்ணுவோம், மாடலஸ் தான் பார்ப்போம். அதுக்கு பிஃபோர் எக்ஸசைஸ் வந்து இதுக்கு பிஃபோர் எக்ஸசைஸ் வந்து நம்ம கான்ஜுகேட் பார்த்தோம். இப்போ இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒன்றா ஜாயின் பண்ணி இதில் பார்ப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.11 பாருங்க. Which one of the point I, -2 + i and 3 is farthest from the origin அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா which point 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின்லேருந்து நியரஸ்டாக லாங்கஸ்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் பாருங்க, என்னன்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐன்ற ஒரு பாயிண்ட்டு, -2 + iன்ற ஒரு பாயிண்ட்டு, 3ன்ற ஒரு பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸு farthest from the origin அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரிஜின்லேருந்து லாங்காக ரொம்ப தொலைவில் இருக்கிற பாயிண்ட் எது, அந்த 3 பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த கொஷினை வந்து farthest from the origin, farthestனா என்னன்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம், அதாவது ரொம்ப லாங்கில். இப்போது இதை வச்சு நம்ம பார்க்கும்போது டிஸ்டன்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார்த்தஸ்ட்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ் தான். அப்போ டிஸ்டன்ஸ்னாலே எப்பவுமே நம்ம மாடுலஸ் தான் கண்டுபிடிப்போம், அதாவது ரூட் ஃபார்முலா. 10th ஸ்டாண்டர்டில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலான் போது நம்ம ரூட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன மாடுலஸ் ஃபஸ்ட்டு போடணும். அதனால தான் ஃபஸ்ட்டு Z = சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் பாயிண்ட்ஸை வந்து நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னும் போது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. Z = x + iy என்ற ஃபார்மில் இருக்குது. எல்லாமே பாருங்கள் Z = x + iy என்ற ஃபார்மில் தான் இருக்குது. பட் இங்கே வந்து என்னென்னா இமேஜினரி பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. லாஸ்ட் பாயிண்ட்டில் ரியல் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. சென்டராக கொடுத்துருக்க செகண்ட் வேல்யூவில் மட்டும் ரியல் அண்ட் இமேஜினரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் ஏன் கண்டுபிடிக்கிறோன்ற மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரீசன் தெரிஞ்சுக்கங்க. டிஸ்டன்ஸ்னாலும் இங்கே ஃபார்த்தஸ்ட்னும் ரெண்டும் மோராலும் சேம் தான். ஃபார்த்தஸ்ட்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ் தான். அது வந்து என்னென்னா லாங் டிஸ்டன்ஸை சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ்னு போது நம்மளுக்கு ஷார்ட்டும் ஓகே தான், லாங்கும் ஓகே தான். டிஸ்டன்ஸ் போதே நம்மளுக்கு அது ஃபார்த்தஸ்ட் ஃபார்ம்ன்ற வச்சு டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் போது நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம 10th பார்த்துருக்கோம், மாடுலஸ் ரூட் ஆஃப் வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். √(x2 - x1 the whole square + y2 - y1 the whole square சொல்லிட்டு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே மாடுலஸ் போடுறோம். ஏன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு மாடுலஸ் மெஷர் பண்ணுறோம். மாடுலஸ்லேருந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஐன்றது என்னது, வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் தான், ரியல் பார்ட் இல்லை. அப்போ ரியல் பார்ட்டு 0 இருக்குது அர்த்தம். அப்போ 0² + 1² = √1. √1 வேல்யூ 1ன்னு வச்சுக்க, 1. நெக்ஸ்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் Z -2 + i, அப்போ -2 the whole square + 1² = 4 + 1, அப்போ √5 அப்படி சொல்லிட்டு வருது. √5 ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் 3, ஏன்னா தேர்ட் பாயிண்ட் வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. ரியல் பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இமேஜினரி பார்ட் 0. அப்போ 3² + 0², 3² வேல்யூ 9, √9 வேல்யூ நம்மளுக்கு 3.
ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸோடைய நம்மளோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூஸில் எது ஆரிஜினுக்கு ஃபார்த்தஸ்ட்டாக இருக்குது, லாங்கஸ்ட்டில் இருக்குது, ஆரிஜின்லேருந்து ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆரிஜின்னா என்ன நம்மளுக்கு தெரியும். ஆரிஜின்னா 0 அப்படின்னு சொல்லுவாங்க. 0,0 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த 0,0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த டயக்ராமை வந்து நான் வந்து மேப்பாக போடுறேன், கிராஃபாக போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும், இங்கே -1 இருக்கும், -2 இருக்கும், இங்கே 1 இருக்கும், 2 இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏன்னா நம்மளுக்கு 1 2 3 தான் இருக்குது, அதனால தான் நான் 1 2ல் மட்டும் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 0,0ன்றது இதுதான் நம்மளுடைய 0,0ன்ற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இந்த பாயிண்ட்ஸ் அதாவது மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை ரியல் பார்ட்டுன்னுவாங்க, நம்ம மேப்பிங் இது கிராஃபில் போடும்போது இது இமேஜினரி பார்ட்டுன்னுவாங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் இருக்குது ஐ, இது வந்து 0வாக இருக்குது, ஐ 1ஆக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டு, அப்போ இங்கேருந்து இது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்குது, -2 + ஐன்னு இருக்குது. இப்போ -2 + 1 போது -2 இங்கே 1, அப்போ இங்கே இருக்குது இந்த டிஸ்டன்ஸு ஐயா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 3, அங்கே வந்து 0, அப்போ இங்கே இருக்குது, இங்கே 0 3,0ல் இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா? இந்த 3 டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் என்னது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கிற பாயிண்ட்டு தான் என்னது கண்டிப்பாக அந்த ஆரிஜினுக்கு லாங்கஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் ஜென்ரலாகவே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 1 இருக்குது. இந்த √5யோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா 2.28ன்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட ரூட் வேல்யூ 2.28. இப்போ நம்மளோட 0 அதாவது ஆரிஜின் போது 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 0 வந்து எப்படி இருக்கும், 1ஐ விட அதிகமாக இருக்கும், 3ஐ விட கம்மியாக இருக்கும், நெக்ஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த √5 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. இந்த √5ஓட வேல்யூ 2.28, 1. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது 0 விட எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா 3 தான். ஏன்னா 1ன்றது 0 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2.28ன்றது 1ஐ விட 2.28 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 3ன்றது தான் 1ஐயும் 2.28ஐயும் கம்பேர் பண்ணும்போது 0 விட அதிகமாக இருக்கிற வேல்யூ. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்த்தஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து எந்த வேல்யூ வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தோன்னா 3ன்ற பாயிண்ட்டு. அந்த 3ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது, நம்மளுடைய இந்த கண்டிஷன்ஸ் 3ல் இருக்குது. அதனால தான் நம்ம 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா 0 விட இந்த வேல்யூ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது, இந்த வேல்யூ டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த வேல்யூ டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆரிஜின்லேருந்து ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ், ஃபார்த்தஸ்ட் மீன்ஸ் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போது எந்த பாயிண்ட்டு 3ன்ற பாயிண்டில் தான் அந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது ஆரிஜின்லேருந்து. சிம்பிள் சம் தான், ஆனால் என்ன ஒன்று நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸில் ஆரிஜினில் ஃப்ரம் த ஃபார்ம்னு போட்டிருக்கீங்க, சாரி இங்கே என்னென்னா ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் மாடலஸ் கண்டுபிடிங்க. ஏன் மாடலஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஃபார்த்தஸ்ட்டுன்றது ஒரு டிஸ்டன்ஸை தான் மென்ஷன் பண்ணுறது, அதனால தான் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், மாடுலஸ்லேருந்து ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிட்ட பிறகு நீங்கள் அதை கிராஃபில் வந்து என்ன பண்ணுறீங்க, ப்ளாட் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணுறீங்க. ப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா சின்ன டிஸ்டன்ஸு, இது இந்த டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இந்த 2 டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதனோட டிஸ்டன்ஸ் தான் அது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது, அதுதான் நம்மளுடைய ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றது நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். Thank you.